தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சமூக நீதி கல்லூரி விடுதிகளில் தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17, 2025 சமூக நீதி நாள் அன்று நல்லோசை, களம் ஆடு, பல்திறன் போட்டிகள் மற்றும் கலை கொண்டாட்ட விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்யும் முறை: கலை மற்றும் விளையாட்டு போட்டிகளுக்கான முன்பதிவு செய்ய தொடங்கும் தேதி 17/9/2025 முதல் இறுதி நாள் 20/9/2025 வரை. கலை போட்டிகள், மேடை நிகழ்வுகள் மற்றும் அரங்கம் சாரா நிகழ்வுகள் என்று இரு வகைகளாக நடத்தப்படும். ஒரு நபர், ஒரு குழு போட்டி மற்றும் 2 தனிநபர் போட்டிகளில் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். அனைத்து போட்டிகளுக்கும் தலைப்புகள் வழங்கப்படும். கலை போட்டிகளின் விளக்கம்: மேடை நிகழ்வுகள்: பேச்சு போட்டி குறைந்தது 6 நிமிடங்கள் முதல் 7 நிமிடங்களுக்கு மிகாமல் மாணவர்கள் கால அளவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பாட்டு போட்டி குறைந்தது 3 நிமிடங்கள் முதல் 5 நிமிடங்களுக்கு மிகாமல் மாணவர்கள் கால அளவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இசைக்கருவி குறைந்தது 4 நிமிடங்கள் முதல் 5 நிமிடங்கள் வரை இருக்க வேண்டும். ஓரங்க நாடகம் குறைந்தது 3 நிமிடங்கள் முதல் 4 நிமிடங்கள் வரை இருக்க வேண்டும். ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ் குறைந்தது 4 நிமிடங்கள் முதல் 5 நிமிடங்கள் வரை இருக்க வேண்டும். ஸ்டாண்ட் அப் காமெடி குறைந்தது 7 நிமிடங்கள் முதல் 10 நிமிடங்களுக்குள் இருக்க வேண்டும். முக ஓவியம் போட்டி நேரம் 45 முதல் 55 நிமிடங்கள் வரை அளிக்கப்படும். ஆட்ஸ்அப் குறைந்தது 7 நிமிடங்கள் முதல் 10 நிமிடங்கள் வரை இருக்க வேண்டும். ராம்ப் வாக் குறைந்தது 3 நிமிடங்கள் முதல் 5 நிமிடங்கள் வரை இருக்க வேண்டும். போட்டி 5 அல்லது 7 பேர் கொண்ட குழுவாக நடைபெறும். ரங்கோலி போட்டியாளர்கள் கோலத்தை வரைய 90 நிமிடங்கள் அளிக்கப்படும். போட்டி 3 பேர் கொண்ட குழு அடிப்படையில் நடத்தப்படும். அரங்கம் சாரா நிகழ்வுகள்: அனைத்து படைப்புகளும் 27/9/2025க்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். புகைப்படம் எடுத்தல்: புகைப்படங்கள் தலைப்பை ஒட்டியே இருத்தல் வேண்டும். போட்டோஷாப், AI மூலம் மாற்றியமைக்கப்பட்ட படங்கள் அனுமதிக்கப்படாது. ஒவ்வொரு போட்டியாளரும் தனிப்பட்ட புகைப்படத்தை மட்டுமே சமர்ப்பிக்கலாம். குழு பங்கேற்பு இல்லை. போஸ்டர் உருவாக்கம்: கைதிறன் ஓவியங்கள் மட்டுமே அனுமதி. பிரிண்டட் இமேஜ், டிஜிட்டல் ஆர்ட், கொலாஜ் அனுமதிக்கப்படாது. ஒவ்வொரு போட்டியாளரும் தனிப்பட்ட போஸ்டரை மட்டுமே சமர்ப்பிக்கலாம். குழு பங்கேற்பு இல்லை. கவிதை எழுதுதல்: குறைந்தது 12 வரிகள் இருக்க வேண்டும். மாணவர்களின் கலைத்திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் இப்போட்டிகள் நடக்கவிருப்பதால் பிற கவிஞர்கள் எழுதிய கவிதைகளை எடுத்துக்காட்டி மேற்கோளிட்டு தங்கள் கவிதைகளுடன் இணைத்து எழுதுவது மாணவர்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கதை எழுதுதல்: கதைகள் உண்மை நிகழ்வாக இருக்க வேண்டும். ஆனால் உண்மை கதாபாத்திரத்தின் பெயருக்கு பதிலாக கற்பனை கதாபாத்திரத்தின் பெயர்களை பயன்படுத்த வேண்டும். பழைய பொருட்கள், புதிய கலைகள்: பயன்படுத்த வேண்டிய பொருட்கள், மீள் பயன்படுத்தக்கூடிய கழிவுப் பொருட்களை பயன்படுத்தலாம். புதிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ஓவிய போட்டி: வாட்டர் கலர், கிரயான்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ், பென்சில் கலர்ஸ், சாக்கோ, போஸ்டர் கலர்ஸ் போன்றவை அனுமதிக்கப்படும். டிஜிட்டல் ஆர்ட் அனுமதிக்கப்படாது. படைப்புடன் ஒரு சிறிய விளக்கம், அதாவது 30 to 50 வார்த்தைகளை சமர்ப்பிக்கலாம். ரீல்ஸ் மேக்கிங்: ரீல்ஸ் வீடியோ குறைந்தபட்சம் 15 வினாடிகள் முதல் அதிகபட்சம் 60 வினாடிகள் வரை இருக்க வேண்டும். மொபைல் கேமரா மூலம் படம் எடுக்கலாம். அடிப்படை தொகுப்புகள், அதாவது எடிட்டிங், டிரான்சிஷன், மியூசிக், டெக்ஸ்ட் ஓவர்லேயர்ஸ் அனுமதிக்கப்படும். AI ஜெனரேட்டட் கண்டென்ட் மற்றும் டீப் ஃபேக்ஸ் அனுமதிக்கப்படாது. காப்புரிமம் உள்ள பாடல்கள் அல்லது ஒலிகளை தவிர்க்க வேண்டும். சொந்த மற்றும் இலவச இசை சேவைகளை பயன்படுத்துவது சிறந்தது. விளையாட்டு போட்டிகள்: விளையாட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு போட்டிகள் நடத்தப்படும். பேட்மிண்டன் சிங்கிள்ஸ் போட்டியில் 4 முதல் 16 பேர் வரை பங்கு கொள்ளலாம். டபுள்ஸ் போட்டியில் 16 பேர் 8 அணிகளாக பங்கு கொள்ளலாம். ஆண்களுக்கான கைப்பந்து: 6 பிரதான வீரர்கள், 2 மாற்று வீரர்கள் இருக்க வேண்டும். 4 அணிகளாக பிரிந்து விளையாட வேண்டும். பெண்களுக்கான எரிப்பந்து: 6 வீராங்கனைகள் மற்றும் 2 மாற்று வீராங்கனைகள் இருக்க வேண்டும். 4 அணிகளாக பிரிந்து விளையாட வேண்டும். நாற்குழி சதுரங்கம்: சிங்கிள்ஸ் மற்றும் டபுள்ஸ் இரண்டும் நடைபெறும். டபுள்ஸில் ஒரு அணியில் 2 பேர் விளையாடுவார்கள். சதுரங்கம் 16 வீரர்கள் வரை பங்கேற்கலாம். நேரத்தை கணக்கிட அலைபேசியை பயன்படுத்தலாம். அன்பான மாணவ செல்வங்களே, போட்டிகளில் கலந்து கொள்ள உங்கள் பெயர்களை பதிவு செய்யுங்கள். இது உங்கள் களம். உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தி களமாடுங்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நல்லோசையோடு நிகழ்வை கொண்டாடும். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.